அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு ரமலான் சீரீஸில் டே 8. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு சஹர் செஞ்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சஹர் முடிச்சுட்டு அப்படியே ஃபஜர் தொழுவ போயிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் ஒரு 11:30க்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லுகர் தொழுவ கிளம்பிட்டேன். போகிற வழியில் நம்ம பாயை கூப்பிட்டு அடிக்கிற வெயிலில் அப்படியே பேசிட்டே போயிட்டோம். பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஒது செஞ்சுட்டு தொழுதுட்டு அப்படியே அல்லான்னு திக்கிர் செய்ய உட்காந்துட்டேன். திக்கிரை முடிச்சுட்டு நம்ம பாய் கூட ஒரு செல்ஃபியை போட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அசர் சலாவை முடிச்சுட்டு நோன்பு திறக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். டேட்ஸும் நன்னாரி சர்பத்தும் வச்சு நோன்பு திறந்துட்டேன். நோன்பு கஞ்சி குடிக்கிறக்குள்ளே பாங் சொல்லிட்டாங்கன்னு கிளம்பி மகரிப் தொழுவ போயிட்டேன். மகரிப் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரேடிங்கில் உட்காந்துட்டேன். நீங்கள் என்னோட மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பேட்ச் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒன்லி 3 மெம்பர்ஸை மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒர்க்கை முடிச்சுட்டு இஷா தராவி தொழுவ போயிட்டேன். இஷா தராவிலாம் தொழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸும் பனானாவை சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சுட்டு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வர வழியில் பிரியாணி சாப்பிட்லான்னு நம்ம பாய்ஸ் சொன்னாங்கன்னு அந்த கடையில் போய் சாப்பிட்டோம். பார்க்கும்போது பிரியாணி கலராக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ட பிறகு என்னை அழுக வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு காரம். டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு அவசரமாக வந்து கிரியேட்டினை குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன். நீங்கள் புதுசாக நம்ம பேஜுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணி